ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசெயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வதை இடக்கை தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல்கள் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி மன்றாடுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கறி சாப்பிடாமல் இருப்பது மட்டுமல்ல நோன்பு, கண்ணீரோடு கடவுளிடம் திரும்புவதே நோன்பு. பொட்டு வைக்காமல் இருப்பது மட்டுமல்ல நோன்பு, மற்றவர்களை பற்றி தவறாக பக்கத்து வீட்டுக்காரரிடம் போட்டு கொடுக்காமல் இருப்பதும் நோன்பு. குடிக்காமல் இருப்பது மட்டுமல்ல தவக்காலம், மற்றவர்களுடைய பெயரை கெடுக்காமல் இருப்பதும் தவக்காலம். செருப்பு அணியாமல் நடமாடுவது மட்டுமல்ல தவக்காலம், செருக்குடன் வாழாமல் இருப்பதே தவக்காலம். பூ வைக்காமல் இருப்பது மட்டுமல்ல நோன்பு, புருஷனோடு சண்டை போடாமல் இருப்பதும் நோன்புதான். உணவு இல்லாமல் வாழ்வது மட்டுமல்ல நோன்பு, இறை உணர்வுடன் வாழ்வதும் நோன்புதான். மாலை போடுவது மட்டும் அல்ல தவக்காலம், மனைவியோடு சண்டை போடாமல் இருப்பதும் தவக்காலம்தான். இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திரு அவையோடு சேர்ந்து திருநீற்று புதனை கொண்டாடுகிறோம். திருநீற்று புதன் என்றால், சாம்பல் என்பது மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான், மண்ணுக்கே திரும்புவான். காரணம், மனிதன் பாவி என்பதை சாம்பல் நமக்கு உணர்த்துகிறது. அந்த சாம்பலை எடுத்து குருவானவர் நம்முடைய நெற்றியிலே சிலுவை அடையாளம் வருகின்ற பொழுது சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு மீட்பளிக்கிறார். எனவே பாவியாகிய நாம் அனைவரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அந்த சிலுவை அடையாளம் மீட்பு நமக்கு கண்டிப்பாக இறைவன் தருவார் என்பதை குறிக்கிறது. இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, நோன்பு என்றால் என்ன? நோன்பு என்றால் நமக்கு கறி சாப்பிடுவது நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் பிடித்தமான உணவு. உடல் ஆசைகள், அதிகமான உறக்கம், சோம்பேறித்தனம், சொகுசான வாழ்க்கை, குடித்தல், புகைப்பிடித்தல் மற்றும் எத்தனையோ கெட்ட பழக்கங்கள் வழக்கங்கள் வழியாக நம்முடைய உடலுக்கு நாம் இன்பம் கொடுக்கிறோம் அல்லவா? அந்த இன்பத்திற்கு நோ சொல்வதே நோன்பு.
புரிந்ததை நான் என்ன சொல்கிறேன் என்று. இந்த 40 நாட்களிலே தாய் திருச்சபை நோன்பு இருக்கவும் நம்மை அழைக்கிறது. நோன்பு என்றால் எதெல்லாம் நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் இன்பம் தருகிறதோ அவற்றுக்கெல்லாம் நோ சொல்வதுதான் நோன்பு. இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, மனிதன் என்பவன் 1000 வருடங்கள் வாழ்வதாக நினைத்து கொண்டு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். மனிதன் என்பவன் 1000 ஆண்டுகள் வாழப்போவதாக நினைத்து ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். இறந்த பின்பு இந்த உடல் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? இறந்த முதல் நாளே நம்மிற்கு பிணம் என்று பெயர் வைத்து விடுவார்கள். அதர்வரை பிரதீப், அந்தோனிசாமி, ஆரோக்கியமேரி, ஜோஸ்பின் இப்படியெல்லாம் நமக்கு பெயர் இருக்கும். இறந்த அடுத்த நிமிடமே நமக்கு என்ன பெயர் இருக்கும்? பிணம் என்று நமக்கு பெயர் வைத்து விடுவார்கள். இந்த உடலுக்கு அவ்வளவுதான் மரியாதை. முதல் நாள் அடக்கத்தின் போதே புழுக்கள் நம்மை தேடி வர ஆரம்பிக்கும். முடிகள் கொட்டிவிடும், அலங்காரம் செய்த நகங்கள் உதிர்ந்துவிடும். இந்த உடலுக்கு எவ்வளவு இன்பங்களை கொடுத்திருப்போம் அத்தனையும் புழுக்கள் சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி என்றால் இந்த உடல் நிரந்தரம் அல்ல, மாறாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆன்மா மட்டுமே நிரந்தரம். அப்படி என்றால் இந்த தவக்காலம் நமக்கு என்ன அழைப்பு விடுக்கிறது என்றால், யோவேல் அதிகாரம் 2 இறை வார்த்தை 12 உங்கள் உடைகளை நீங்கள் கிழித்து கொள்ளாதீர்கள், மாறாக இதயங்களை கிழித்து கொள்ளுங்கள், பாவத்திலிருந்து திரும்பி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்பதே இந்த தவக்காலத்துடைய முக்கியமான அழைப்பு. இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்திலே நீங்கள் இந்த 5 விரல்களை நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். 5 விரல்கள். இந்த 5 விரல்கள் தவக்காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்பிக்கின்றன. பொதுவாக நாம் 2 கரங்களை குவிக்கின்ற பொழுது முதலிலே நிற்பது இந்த சுண்டு விரல் இல்லையா? ஆண்டவனை நோக்கி நாம் திரும்புகின்ற பொழுது, அவருக்கு வணக்கம் செலுத்துகின்ற பொழுது முதலிலே நிற்பது இந்த சுண்டு விரல். இந்த சுண்டு விரல் என்ன அழைக்கின்றது என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ முதலிலே ஆண்டவருக்காக நீ நிற்க வேண்டும். திருப்பலிக்கு செல்வதும் சரி, பாவ சங்கீதனம் செய்வதிலும் சரி, நற்கருணை உட்கொள்வதிலும் சரி, ஜபம் செய்வதிலும் சரி, நீ முதல் ஆளாக இந்த சுண்டு விரலை போல நீ நிற்க வேண்டும் என்று இந்த சுண்டு விரல் தவக்காலத்திலே நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அடுத்ததாக இந்த மோதிர விரல். இந்த மோதிர விரல் என்பது நாம் இந்த விரலுக்கு மோதிரம் அணிந்து அழகு பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த தவக்காலத்திலே நம்முடைய இந்த உடலுக்கும் சரி ஆன்மாவிற்கும் சரி நல்ல காரியங்கள், தவம் செய்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களை மன்னிப்பது, சண்டை போடாமல் இருப்பது, மற்றவருடைய பெயரை கெடுக்காமல் இருப்பது என்ற நல்ல பழக்க வழக்கங்களை அணிந்து கொண்டு நாம் இந்த விரலை போல அழகாக இருப்பதற்கு நாம் முற்பட வேண்டும். அடுத்ததாக இந்த விரல்களிலே மிகவும் உயர்ந்து நிற்பது இந்த நடுவிரல். இந்த தவக்காலத்திலே எப்பொழுதும் உயர்ந்த பண்புகளை கற்றுக்கொண்டு நாம் ஒரு உயர்ந்த மனிதனாக நிற்க வேண்டும் என்று இந்த நடுவிரல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அடுத்ததாக இதற்கு சுட்டிக்காட்டு விரல் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் எப்பொழுதும் நாம் மற்றவர்களை அவன் சரியில்லை, அவள் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் பாவி, இவனுடைய நடத்தை சரியில்லை என்று மற்றவர்களை நாம் சுட்டி காட்டுகிறோமே, அதையெல்லாம் தவிர்த்து நம்மை நாம் சுட்டி காட்டிக் கொள்வதே இந்த விரல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அடுத்ததாக இந்த விரல். இந்த விரலுடைய வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை சொல்லுங்கள் பார்க்கலாம். மொபைலை சுவிட்ச் ஆன் செய்வது எந்த விரல்? இதுதான். டிவி பார்க்க வேண்டும், சீரியல் பார்க்க வேண்டும், படம் பார்க்க வேண்டும் என்று ரிமோட்டை சுவிட்ச் ஆன் செய்வதும் எது? இந்த விரல் தான். இதில் தான் சுவிட்ச் ஆஃப் செய்கிறோம், சுவிட்ச் ஆன் செய்கிறோம். இந்த தவக்காலத்தில் இந்த விரல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்னவென்றால், உன்னுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்துவிடு. மொபைலிலே நாம் எவ்வளவு நேரம் நம்முடைய நேரங்களை நாம் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கும் மட்டும்தான், எனக்கும் சேர்ந்து தான். மொபைலிலே இந்த பெருவிரலை வைத்து அதை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு ஆண்டவரோடு பேசு என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சாயந்தரமானால் சுவிட்ச் ஆன் செய்து டிவியிலே சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த விரலை வைத்து, ரிமோட்டை வைத்து அதிலே சுவிட்ச் ஆஃப் செய்து ஆண்டவருக்காக நீ ஜெபிக்க அழைப்பு விடுக்கிறது. இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்திலே இயேசுவின் பாடுகளை
தியானிக்கிறேன் என்ற பெயரிலே முகத்தை சோகமாக வைத்து கொள்வது அல்ல நோன்பு. மாறாக இதயத்தை பாவத்திற்கு சாதகமாக வைக்காமல் இருப்பதே நோன்பு. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தவக்காலத்திலே இயேசுவின் பாடுகளை தியானிக்கிறேன் என்ற பெயரிலே முகத்தை சோகமாக வைத்துக் கொள்வது அல்ல நோன்பு. மாறாக இதயத்தை பாவத்திற்கு சாதகமாக வைத்து கொள்ளாமல் இருப்பதே நோன்பு. இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.